வணக்கம் கும்பராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டுக்கான கும்பராசி பலன். வருஷம் ஆரம்பிக்கும் பொழுதே கும்பராசிக்காரங்களுக்கு மனசு ரொம்ப வேற மாதிரி ஓடும். நான் இப்படி தான் இருக்கணுமான்னு ஒரு கேள்வி உள்ளுக்குள்ளே எழும்பும். பழைய வழி, பழைய பழக்கம் எல்லாமே போதும் போல தோணும். புதுசாக ஏதாவது செய்யணும்னு ஆசை அதிகமாகவே இருக்கும். வேலை விஷயத்தில் இந்த வருஷம் குடும்ப ராசிக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறையவே இருக்குது. சிலருக்கு வேலை செய்யும் இடத்துல சூழ்நிலை மாறும். சிலருக்கு புதிய பொறுப்பு, புதிய குழு, புதிய வேலை முறை வரும். முதல்ல குழப்பமாக தோணினாலுமே மெதுவாக அது பழக்கத்துக்கு ஆரம்பிப்பீங்க. இப்போது உங்களுடைய யோசனை வேறு மாதிரி இருக்கும். எல்லாருமே ஒரே வழியில் போகும் பொழுது நீங்கள் மற்றவங்கள பார்த்து போகாமல் நீங்கள் தனி வழியில் போவீங்க. நீங்கள் வேறு கோணத்தில் யோசிப்பீங்க. ஆரம்பத்தில் சிலர் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் காலம் போக போக இவ சொன்னது சரிதான்னு புரிஞ்சுக்குவாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எல்லா விஷயங்களையுமே தனித்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. அடுத்தது பண விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வருஷம் ஏற்ற இறக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நேரம் பணம் கையில் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு நேரம் சிக்கனமாக இருக்க வேண்டிய நிலையும் இருக்கும். அதனால் இந்த வருஷம் திட்டமிட்டு செலவு பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவே இருக்கும். வியாபாரம் பண்ணுற கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் புதுசாக யோசிக்க வைக்கும். பழைய வழியில் போனீங்க அப்படின்னா பெரிய முன்னேற்றம் எதுவும் இருக்காது. புதுசாக முயற்சி பண்ணினீங்கன்னா தான் வளர்ச்சி வரும். ஆனால் ஒவ்வொரு முடிவும் நிதானமாக எடுக்கணும். குடும்ப வாழ்க்கையில் இந்த வருஷம் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் நெருக்கம் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும். உங்கள் சுதந்திரத்தை குடும்பம் சில நேரம் புரிஞ்சுக்காமல் போகலாம். அதனால் பேசுகிறது ரொம்பவே முக்கியம். பேசாமல் இருந்தால் தவறான புரிதல் வந்துக்கிட்டே இருக்கும். பெற்றோர்களுடன் உறவு இந்த வருஷம் ரொம்பவே சீராக இருக்கும். அவங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவங்க அனுபவத்தை அலட்சியம் பண்ணாமல் கேட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே நன்மையை தான் கொடுக்கும். வாழ்க்கை துணையோட அப்படின்னு பார்க்கும் பொழுது வாழ்க்கை துணையோட உறவு இந்த வருடம் நட்பு மாதிரி உங்களுக்கு மாறும். அதிக கட்டுப்பாடு இல்லாமல் சுதந்திரத்தோட புரிதல் வரும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலுமே பேசி தீர்க்கக்கூடிய முடிவு உங்களுக்கு இருக்குது. திருமணமாகாத கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் யோசனை நிறைந்த காலமாக இருக்கும். எனக்கு உண்மையிலேயே யார் பொருத்தம்னு ஆழமாக யோசிக்கவும் ஆரம்பிப்பீங்க. அவசரமாக முடிவெடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா சரியான நபர் வாழ்க்கைக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. காதல் விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வருஷம் நேர்மையை சோதிக்கும். மனசில் இருக்கிறத சொல்லாமல் மறைச்சிங்க அப்படின்னா பிரச்சனை வரும். வெளிப்படையாக பேசினா உறவு வலுவாகும். இப்போது ஆரோக்கிய விஷயத்தில் இந்த வருஷம் மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதிக யோசனை, தூக்கமின்மை இது எல்லாமே கவனிக்கணும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு நேரம் ஒதுக்குனீங்க அப்படின்னா நிம்மதி வரும். இந்த வருஷம் கும்ப ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கும். அது என்ன அப்படின்னா எல்லாரையுமே திருப்தி பண்ண முடியாது. நீங்கள் யார் உங்கள் பாதை அப்படின்னு சொல்லி புரிய வைக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு போதும். வருஷத்துடைய முடிவுக்கு வரும் பொழுது நீங்கள் உங்களை நீங்களே புதுசாக உணர்வீங்க. பழைய கட்டுப்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு உடைஞ்சு புதுசாக நம்பிக்கை உருவாகும். நான் இப்படி தான் வாழணும் அப்படின்னு மனசு தெளிவாக சொல்லும். மொத்தத்தில் 2026 கும்பராசிக்காரங்களுக்கு மாற்றம், புதிய சிந்தனை, சுய புரிதல் எல்லாமே கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். கும்பராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எல்லா விஷயங்கள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா யோசிக்காமல் முடிவு எடுத்தாலுமே அது கரெக்டாக இருக்கக்கூடியதாக தான் இருக்கும். உங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே பொறுத்து நிதானமாக நீங்கள் இருப்பீங்க. அப்படி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அனைத்துலேயுமே ஓரளவுக்கு வெற்றி கிடைச்சிருது. இப்போது 100% பார்க்கல 80% உங்களுக்கு வெற்றி தான். வருஷத்துடைய நடுப்பகுதி கடந்ததுமே கும்பராசிக்காரங்களுக்கு மனசில் ஒரு தெளிவு வர ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் இருந்த குழப்பம், நாம் சரியாக போகிறோமா அப்படிங்கிற அந்த சந்தேகம் மெதுவாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய முடிவுகள் மேலே நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். அப்போது இந்த காலங்களில் வேலை விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் உங்கள் தனித்துவத்தை தெளிவாக காட்டுவீங்க. எல்லாரும் ஒரே மாதிரி செய்யும்போது நீங்கள் வேறு மாதிரி செய்யணும்னு நினைப்பீங்க. ஆரம்பத்தில் சிலர் எதிர்ப்பு காட்டினாலுமே முடிவில் உங்கள் வழி தான் சரின்னு நீங்களே நிரூபிக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. சில கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் வேலை செய்கிற இடத்துல மதிப்பு அதிகரிக்கும். இவரோட யோசனை நல்லா இருக்குன்னு சொல்லி பேச ஆரம்பிப்பாங்க. இந்த பாராட்டு தான் உங்களை இன்னுமே தைரியமாக்கிக்கிட்டு இருக்குது. பண விஷயத்தில் இந்த வருடம் ரொம்பவே கவனமாக இருக்கணும். பணம் வரும்,
போகும். அதனால் தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துக்கணும். எதிர்காலத்துக்காக சேமிப்பு பற்றிய தீவிரமாக யோசிக்க ஆரம்பிங்க. வியாபாரம் பண்ணுற கும்பராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் புதிய தொடர்புகளை உருவாக்கும். பழைய அறிமுகங்கள் மூலமாக புதிய வாய்ப்புகள் வரும். ஆனால் எல்லாரையுமே முழுசாக நம்பாமல் ஒவ்வொரு விஷயத்தையுமே சிந்திச்சு முடிவு எடுக்கணும். குடும்ப வாழ்க்கையில் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். உங்களுடைய சுதந்திரத்தை சிலர் புரிஞ்சுக்காமல் போகலாம். கோவப்படாமல் மெதுவாக புரிய வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. வாழ்க்கை துணையோட உறவு இந்த காலகட்டங்களில் நட்போட கலந்த அன்பாகவே மாறும். அதிக கட்டுப்பாடு இல்லாமல் ஒருவருக்கொருவர் ஸ்பேஸ் கொடுப்பீங்க. அதுவே உங்களுடைய உறவை இன்னும் இனிமையாக ஆக்கும். அடுத்ததுன்னு பார்க்கும் பொழுது திருமணமாகாத கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் நல்ல புரிதலை கொடுக்கும். எனக்கு என்ன மாதிரி துணை வேணும்னு தெளிவாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த தெளிவு தான் சரியான முடிவையும் கொடுக்கும். காதல் விஷயத்தில் இந்த காலகட்டங்களில் உண்மையை முக்கியமாக காட்டும். மனசில் இருக்கிறத மறைச்சா சிக்கல் வரும். வெளிப்படையாக பேசினா உறவு வலுவாகவே மாறும். ஆரோக்கியம் விஷயத்தில் இந்த நேரம் மன அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே நேரம் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. அதனால தான் மனசு லேசாக இருக்கும். இந்த வருடம் கும்ப ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை ஒரு உண்மையை சொல்லும். எல்லா மாற்றமுமே பயன் கிடையாது, சில மாற்றங்கள் வளர்ச்சிக்கு தான் அப்படின்னு புரிஞ்சுக்குவீங்க. வருஷம் முடிவுக்கு நெருங்க நீங்கள் உங்களை நீங்களே வேறு மாதிரி புரிஞ்சுக்குவீங்க. பழைய பயங்கள், பழைய கட்டுப்பாடுகள் எல்லாமே குறையும். சுய நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகரிக்கும். மொத்தத்தில் 2026 உங்களுக்கு புதிய பாதையும் உள்தெளிவும் நம்பிக்கையோட முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய வருஷமாக இருந்துக்கிட்டே இருக்கும். கும்ப ராசிக்காரங்க மற்றவங்களை எல்லாத்தையும் நம்புறதை விட்டுட்டு உங்களை நீங்கள் நம்பி முடிவெடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே நல்லது மட்டுமே நடக்கும். இந்த வருஷத்தோட கடைசி பாதிக்குள்ளே நுழையும் போது கும்ப ராசிக்காரங்களுக்கு மனசு ஒரு உறுதியை உருவாக்கும். முன்பு எடுத்த முடிவுகள் சரியாக இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வந்திருந்தாலுமே இப்போ அந்த சந்தேகமெல்லாம் குறைஞ்சு நம்ம எடுத்த பாதை தப்பு இல்லைன்னு மனசு ஒத்துக்கவும் ஆரம்பிக்கும். வேலை விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு சுயமரியாதையை கற்றுக் கொடுக்கும். முன்பு சில விஷயங்களை அமைதியை ஏற்றுக்கிட்டீங்க, இப்போ எல்லை வரைய ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுடைய நேரம், உங்களுடைய உழைப்பு இது எல்லாத்துக்குமே மதிப்பு வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. சில கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் வேலையில் புதிய பொறுப்பு வரும். அது உங்களுக்கு பயமாக தோணலாம், ஆனால் அந்த பொறுப்பு உங்களை இன்னும் வளர்க்கும். உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும். பண விஷயத்தில் இந்த காலம், அதாவது இந்த வருடம் மெதுவான நிலைத்தன்மை கொடுக்கும். பெரிய லாபம் இல்லைனாலுமே கையில் பணம் நின்றுக்கிட்டே இருக்கும். செலவுகள், கட்டுப்பாடுகள் வந்துக்கிட்டே இருக்கும். சேமிப்பு பழக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே வலுவாக இருக்கணும், நீங்கள் வலுவாக்கிக்கணும். வியாபாரம் பண்ணுற கும்பராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் நம்பிக்கையோட முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்குது. முன்பு சந்தேகப்பட்ட முடிவுகள் இப்போ சரியாகவே மாறப்போகுது. புதிய தொடர்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையில் அதிக புரிதல்களை அதிகரிக்கும். உங்கள் சுதந்திரத்தை பற்றி பேச விஷயங்கள் எல்லாமே இப்போ அமைதியாகும். குடும்பத்தோட இணைப்பும் அதிகரிக்கும். பெற்றோரோட உறவு இந்த நேரம் நெருக்கமாக மாறும். அவங்க சொல்கிற சில வார்த்தைகள் உங்களுக்கு வாழ்க்கைக்கு பாடமாக தோணும். அதை கேட்டு நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வாழ்க்கை துணையோட உறவு இந்த காலகட்டம் ஆழமான நம்பிக்கையாக மாறும். சின்ன சின்ன தவறுகள் மன்னிக்கப்படும். உறவுகள் இன்னுமே வலுவாக போகுது. அடுத்தது திருமணம் ஆகாத கும்பராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் நல்ல அறிமுகங்கள் வரக்கூடிய காலமாக இருக்கும். அவசரப்படாமல் நிதானமாக பழகுனீங்க அப்படின்னா சரியான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காதல் விஷயங்களில் இந்த காலகட்டம் அமைதியை கொடுக்கும். அதிக சந்தேகம் இல்லாமல் ஒருவரை புரிஞ்சுக்கிடக்கூடிய நிலை வரும். ஆரோக்கியம் விஷயத்தில் இந்த நேரம் உடம்பும் மனசும் மெதுவாக சீராகும். பழைய சோர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஒழுங்கான வாழ்க்கையை முறையை தொடர்ந்து நடத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலனும் இருக்குது. இந்த வருஷம் கும்பராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை ஒரு விஷயத்த சொல்லும். உங்களுடைய வேறுபாடு உங்களுடைய பலம். அதை பயப்படாமல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை முன்னேறும். இதை பற்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வருஷம் முடிவில் நீங்கள் உங்களை நீங்களே பெருமையோடு பார்க்க ஆரம்பிப்பீங்க. நாம் நிறைய மாற்றங்களை சமாளிச்சிருக்கோங்கிறது மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். மொத்தத்தில் 2026 கும்பராசிக்காரங்களுக்கு
சுயமரியாதை, நிலையான முன்னேற்றம், உள்ளார்ந்த அமைதியை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக அமையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக எப்பொழுதுமே நாங்கள் உங்களை வாழ்த்திக்கிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.